10/11 அட்டாக். நவம்பர் 10ஆம் தேதி நமக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிடுச்சுல. எப்படி புல்வாமா அட்டாக் வந்துட்டு நமக்கு ஒரு கருப்பு தினமாக மாறிச்சோ, அதே போல் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக மாறி இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த இந்தியா கேபிட்டலில் இருக்கிற ரெட் ஃபோர்ட் என்ட்ரன்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல். யாருமே இதை வந்துட்டு அடுத்த பல வருஷத்துக்கு மறக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் சொல்கிறது 10/11 அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த ஒரு அட்டாக் கிட்டத்தட்ட ஒரு கார் வெடிப்புனால நடந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஃபைனலாக வந்துட்டு இல்லைங்க இது டெரர் அட்டாக் தான் அப்படின்றதுமே கண்டுபிடிச்சாங்க. எக்ஸாக்டாக வந்துட்டு ரெட் ஃபோர்ட் மெட்ரோக்கு, அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு வெளியில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பேர் தான் வந்துட்டு லால் கிலா கேட் நம்பர் 1. அதில் வந்துட்டு ஒரு I-20 கார், அங்கே ஒரு சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் I-20 கார் ஸ்மூத்தாக பொறுமையாக வந்துட்டு நிப்பாட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு கார் நின்னதுக்கு அப்புறமா எக்ஸாக்டாக சொல்ல போனோம்னா 6:52க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் அந்த கார்லேருந்து வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு கார் வெடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற கண்ணாடிகள், அந்த ரோடு முழுக்க இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் லைட்டோட கண்ணாடிகள், பக்கத்தில் இருக்கிற எல்லா வண்டிகளோட கண்ணாடிகள் சுக்கு நூறா போய் இருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற வண்டிகள் எல்லாமே தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடந்திருக்கு. இந்த ஒரு வெடி சத்தம் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஒரு சத்தம் எல்லா மக்கள்னாலுமே வந்துட்டு ஃபீல் செய்யப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளாஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. யாராச்சும் கிட்டத்தட்ட இதில் வந்துட்டு 20 பேர் சிவியராக இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. அதில் 13 பேர் இந்த பிளாஸ்டில் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒரு பிளாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ஃபயர் சர்வீஸ்க்கும் ஆம்புலன்ஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல முதல்ல ஃபயர் வண்டிகள், கிட்டத்தட்ட 7 ஃபயர் வண்டிகள் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு தீயை அணைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா அடுத்து 7:15 வந்துட்டு சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸுமே வந்துட்டு சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறமா 7:25க்கு அங்க ஆம்புலன்ஸ் வர தொடங்கி இருக்கு. ஆம்புலன்ஸ் கொஞ்சம் இது வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆனதுனால அங்க இருக்கிற மக்களே வந்துட்டு கிடைக்கிற ஆட்டோல, கார்ல வந்துட்டு எல்லாரையுமே பாதிக்கப்பட்ட மக்களை வந்துட்டு அவங்க சொந்த வண்டியில ஏத்திக்கிட்டு போயிட்டு அங்க லோக் நாயக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அங்க சேர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சில பேர் பயன் இல்லாம 13 பேர் இறந்திருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 20 பேர் சிவியரா இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், வித்தின் ½ ஹவர்ல ஒரு சைடு ஃபயர் சர்வீஸ், ஒரு சைடு சிட்டியில் இருக்கிற எல்லா போலீஸும், அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ், இது எல்லாமே ஃபிராக்ஷன் ஆஃப் ½ ஹவர்ல வந்துட்டு அந்த ஒரு ரெட் ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 8 மணிக்கு வந்துட்டு NSG அண்ட் NIA இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்க ஆரம்பிச்சாங்க. இதுல வந்து முதல் இன்வெஸ்டிகேஷன்ல வந்துட்டு என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த ஒரு சம்பவம் வந்துட்டு கார்ல இருந்து வெடிக்கப்பட்டுச்சு. பட் இந்த ஒரு கார் யாருக்கு சொந்தமானது அப்படின்றது தேட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு கார் வந்துட்டு Hyundai i20 அப்படின்றது தெரிய வந்தது. இந்த Hyundai i20 வந்துட்டு இது எங்கெங்கெல்லாம் அன்னைக்கு ஃபுல்லா சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற அந்த NSG NIA ஏஜென்சில இருக்கிற அபிஷியல்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 1000 CCTV கேமராஸை வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த ஒரு Hyundai i20 முக்கியமான கோவில்கள், முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ், அதுக்கப்புறமா முக்கியமான கவர்மெண்ட் அபிஷியல் ஆஃபீஸஸ், இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே இந்த ஒரு கார் போயிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஃபைனலா வந்துட்டு இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்கிங்ல கிட்டத்தட்ட 3 மணி நேரமா இந்த ஒரு கார் வந்துட்டு நின்றுட்டு இருக்கு. அந்த காரை ஓட்டிட்டு இருக்கிற ஆள் கிட்டத்தட்ட எங்கேயுமே வெளியில வரல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு கார் கிட்டத்தட்ட 6:45 அந்த பார்க்கிங்ல இருந்து வெளியில வந்து கிட்டத்தட்ட அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற சிக்னல்ல நின்னது. அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சாங்க. சரி, இந்த ஒரு காரோட ஹிஸ்டரி என்ன இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த Hyundai i20 கார் அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட 5-6 ஓனர்ஸ் கைக்கு வந்துட்டு கை மாறி இருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. அது ஃபைனலா வந்துட்டு யார்கிட்ட இருந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது தாரிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள் கிட்ட இருந்திருக்கு. இந்த ஒரு தாரிக் புல்வாமால இருக்காரு, கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர். புல்வாமான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இது புல்வாமால இருந்து கிளம்பி வந்த ஒரு கார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதுக்கு அப்புறமா இப்போ இந்த ஒரு கார் யார் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்றப்ப பார்க்கும்போது அக்டோபர் 20ஆம் தேதி வந்துட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதுதான் உமர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள். ஸோ இந்த ஒரு உமர் வந்துட்டு ஒரு டாக்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு டாக்டர் பேர்ல இந்த ஒரு கார் இருந்தது. இந்த ஒரு கார் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஃபரிதாபாத் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தது. ஃபரிதாபாத்ல இருந்து அதுக்கப்புறமா வந்துட்டு டெல்லிக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. ஃபரிதாபாத்துக்கும் டெல்லிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours வந்துடலாம், அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் வந்துட்டு இந்த ஒரு கார் டெல்லிக்குள்ள வந்தது. டெல்லி முழுக்க சுற்றி இருந்தது. அதுக்கப்புறம் ரெட் ஃபோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இந்த ஒரு பார்க்கிங்ல நின்ன ஒரு கதை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு உமர் அப்படின்ற ஒரு ஆள் வந்துட்டு அந்த ஒரு கார்ல இருந்ததாகவும் அவரோட சடலத்தை எடுத்திருக்காங்க. அந்த சடலத்துல
அவரோட திசுக்களை எடுத்து டிஎன்ஏ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட அப்பா அம்மாவோட டிஎன்ஏ மூலியமா. அதில் வந்துட்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு இந்த ஒரு பிளாஸ்ட் பண்ணது உமர் அப்படிதான்றது டிஎன்ஏலுமே இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சது புல்வாமா அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக இது வந்துட்டு டெரரிசம் அப்படின்றது இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படிதான் வந்துட்டு இன்வால்வுமே இதில் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு விஷயம் புரிஞ்சுது. அதுக்கப்புறமா அடுத்த நாள் நம்மளோட பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், அதே போல வந்து நம்மளோட இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணது யாரா இருந்தாலும் சரி அவங்கள நாங்க கடைசி ஆள் வரைக்கும் வந்துட்டு விடமாட்டோம், கழுத்தறுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப பெரிய ஒரு ஆக்ரோஷமா பேசியிருந்தார். இதுக்கு பின்னாடி யாரா இருந்தாலும் சரி அவங்க கண்டிப்பா வந்துட்டு நாங்க வந்துட்டு அழிப்போம் வேரோட அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே நம்மளோட பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுமே வந்துட்டு இதை பத்தி பேசியுமே இருந்தார். ஸோ இதோட தொடர்ச்சியாக தான் ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடத்தப்பட்டுச்சு. அடுத்த நாள் இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடவே நடந்தது. இந்த ஒரு சம்பவம் நடத்தின இந்த உமர் அப்படின்ற ஒரு ஆள் மட்டும் தானே இது வரைக்குமே இன்வால்வ் ஆயிருந்தது. ஆனா அதை தாண்டி இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கா இந்தியாவுக்குள்ள செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட ஏஜென்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். இந்த ஒரு ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட்ல வந்துட்டு கிட்டத்தட்ட முக்கியமா 4 பேர் வந்துட்டு சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதுல முதல் வந்துட்டு உமர் அப்படின்றவர், ரெண்டாவது வந்து ஷகில், மூணாவது வந்துட்டு ராத்தோர் அப்படின்றவங்க, நாலாவது வந்துட்டு ஒரு பெண் ஷாஹின் அப்படின்னு சொல்றவங்க. என்னடா ஒரு பொண்ணுமாட டெரரிஸ்ட்ல இறங்கி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்குங்க. அதுதான் வந்துட்டு முந்தா நேற்று நடந்த இவ்வளவு பெரிய ஒரு பிளாஸ்டுக்கான ஒரு காரணமும் இந்த ஒரு பெண்ணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு 4 பேரும் இருக்காங்க. இந்த 4 பேருக்குமே என்ன சம்பந்தம்னா டாக்டர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாக்டர்ஸ் எங்கே வேலை செய்கிறாங்கன்னா அல் ஃபலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெடிக்கல் காலேஜில் 4 பேருமே வேலை செய்கிறாங்க. இங்கே தான் இவங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயமே ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு ஷாஹினா இருக்கட்டும், உமர், ஷகில், ராதர் இவங்க எல்லாருமே ஜம்மு அண்ட் காஷ்மீர் சேர்ந்தவங்க. இதில் முக்கியமாக உமர் சொல்கிறவர் வந்துட்டு புல்வாமாவில் சேர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே ஜெய்ஷ் இ முகமது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெரரிஸ்ட் கேம்புக்கு கீழே செயல்படுற ஒரு விஷயம் அப்படின்றது கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலி இவங்களோட பிளான் என்னவா இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த 4 பேருமே இந்தியாவுக்குள்ள ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இந்த ஒரு டெரரிஸ்ட் வேலையை இந்தியாவுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜனவரி, அதாவது இந்த வருஷம் ஜனவரி 10 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து இவங்க ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. முதல்ல முக்கியமா சொல்லணும்னா இந்த ஷாஹின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு இந்தியாவோட ஒரு உமன்ஸ் விங்ஸோட லீடரா. அதாவது என்னன்னா இந்தியாவில் இருக்கிற இந்த ஜெய்ஷ் இ முகமது பெண்கள் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஒரு தற்கொலை படை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ற ஒரு முக்கியமான இடத்துல இந்த ஒரு ஷாஹின் பெண்மணி இருக்காங்க. இவங்க இந்தியாவில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் இந்த உமர், ஷகில், ராத்தர் இவங்க 3 பேருமே கடந்த ஜனவரியில இருந்து என்ன மாதிரி பிளான்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது முதல்ல இந்த ஷகில் அண்ட் ராத்தர் இவங்க 2 பேருமே வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கிட்டத்தட்ட 26ஆம் தேதி ஃபரீதாபாத்துக்கு கிளம்பி வந்திருக்காங்க. கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஷகில் பேர்ல 2 ரெண்டட் ஹவுஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ரெண்டட் ஹவுஸ்ல வந்துட்டு என்ன நடந்திருக்குன்னா இவங்க கிட்டத்தட்ட 3 டன் அளவுக்கு இந்த பாம் கெமிக்கல்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க இது எல்லாமே ஒரே வாரத்திலேயோ ஒரே நாள்லயோ வாங்கல. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா இந்த மாதிரி கிடைக்கிற விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு ஆர்டர் போட்டோ இல்லை வேற ஒரு இடத்துல இருந்து வாங்கி இந்த மாதிரி சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேகரிச்ச விஷயங்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 3 டன் ஆஃப் கெமிக்கல் பாம் தயாரிக்கிற அளவுக்கான இன்கிரீடியன்ஸ், அதுக்கப்புறமா புல்லட்ஸ், அதுக்கப்புறமா இந்த கன்ஸ், அப்புறமா ரைஃபிள், இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு தேவைப்படுற எல்லாமே இந்த ஒரு 2 பேர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட 10 மாசமா இந்தியாவுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா ஃபரீதாபாத்ல வந்துட்டு இவங்க 2 பேர் எங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் அரெஸ்டும் பண்ணாங்க. அதே போல ஷாஹினுமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கும் போது தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சது. இவங்களோட பிளானே என்ன அப்படின்றதுமே தெரிஞ்சது. என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்றது பார்க்கும்போது உமர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு தீவிரவாதி இருக்காங்க இல்லையா டாக்டர்ன்ற பேர்ல, இவன் வந்துட்டு ஃபரீதாபாத்ல இருந்து இந்த I-20 கார் கிட்டத்தட்ட 10ஆம் தேதி, அதாவது சம்பவம் நடந்த இந்த ஒரு நவம்பர் 10ஆம் தேதியா வந்துட்டு 8 மணிக்கு ஃபரீதாபாத்ல இருந்து டெல்லிக்கு கிளம்பினதாகவும், டெல்லியில வந்துட்டு எங்கெல்லாம் நம்ம வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை சூஸ் பண்ணதாகவும், அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எங்கேயுமே நமக்கு வந்துட்டு சரியான ஒரு இடம் அமையல அப்படின்னு சொல்லி ரெட் ஃபோர்ட்டுக்கு வாசல்ல அந்த காரை வெடிக்க வச்சதாகவும் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்ததுன்றது ஒன்றா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு இன்னும் எங்கெங்கெல்லாம் பாம் பிளாஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கேட்கும்போது கிட்டத்தட்ட கிரேசி, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 200 இடங்கள்ல இந்தியாவில் 200 இடங்கள்ல இதே மாதிரி ஒரு பாம் வெடிப்புகளை வந்துட்டு நம்ம பண்ணணும்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கீழே. ஸோ 200 இடங்கள்னா யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் கிட்டத்தட்ட 200 இடங்கள்ல ஒரே நேரத்தில் பாம்ஸ் அப்படின்றது
பொதுமக்கள் இருக்கிற இடத்துல வெடிச்சது அப்படின்ற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சேதாரம், எந்த அளவுக்கான ஒரு இழப்புன்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு 4 நாய்கள்னால இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட 200 இடங்கள்ல வெடிச்சிருக்கும். நல்ல வேளை இவங்க சிக்கிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளோட போலீஸ் அபிஷியல்ஸுமே சரி, நம்மளோட ஆர்மிஸுமே சரி, இதுக்கு பின்னாடி முகம் தெரியாத ஏகப்பட்ட வீரர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ சார்பாக நான் சல்யூட் மிக பெருசாக சொல்லிடுறேன். ஏன்னா 200 இடங்களை வெடிக்க வேண்டிய இந்த ஒரு பாம்ஸை ஒரே இடத்துல வெடிச்சதும் இவங்க உடனடியாக எல்லாரையுமே வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இவங்க 4 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த 4 பேர்ல உமர் இறந்துட்டான் அந்த ஒரு பாம்பு பிளாஸ்ட்ல. மீதி 3 பேருமே பிடிச்சிட்டாங்க. இதுக்கு கீழே இன்னும் யாரெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா வந்துட்டு இதுக்கப்புறமா தான் அரெஸ்ட் செய்யப்படுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே எந்த அளவுக்கு பிளான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதோட தொடர்ச்சியா இந்த i20 கார் மட்டும் கிடையாதான், இது கூட ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் கார் அப்படின்ற ஒரு மாடலில் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒரு ரெட் கலர் கார் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரெட் கலர் காருமே வந்துட்டு இதுக்குள்ளேயும் இந்த வெடி மருந்துகள், அப்புறமா இவங்க வச்சுக்கிட்டு இருக்கிற கன்ஸ், புல்லட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு இதுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்றது சொல்லப்படுது. பட் இந்த காரை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்கேயுமே இந்த கார் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு காரையுமே கம்ப்ளீட்டடாக சீஸ் செய்யணும் அப்படின்றது இன்னொன்று ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே தாண்டி நமக்கு ஒரு கேள்வி வரும், இது எப்படி இந்தியாவுக்குள்ள முக்கியமாக டெல்லி பக்கத்தில் வந்துட்டு இந்த ஃபரிதாபாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 3 டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுற ஒரு பாம்பை வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, இந்தியாவுக்குள்ள எப்படி அது வந்தது, அது எப்படி யார் மூலியமா கொண்டு வந்தாங்க, இது எப்படி வந்துட்டு நம்மளால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்துட்டு இந்த ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா சரி இது ஃபரிதாபாத்ல வந்ததுன்றது தாண்டி இது ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ரொம்ப ஹைலி செக்யூரிட்டி ஏரியா, அதுக்குள்ளேயும் எப்படி இது கொண்டு வந்தாங்க, அங்க கொண்டு வந்து அந்த ஒரு ரெட் ஃபோர்ட் என்ட்ரன்ஸ்ல எப்படி வெடிக்க வச்சாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கா, அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் இது சரியா ப்ராப்பரா வந்துட்டு செக் பண்றது கிடையாதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் கேள்வியா கேட்கறாங்க. ஏன்னா கேபிட்டல் ஆஃப் இந்தியா அந்த டெல்லி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு ரெட் ஃபோர்ட்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சின்னம் இந்தியாவில். அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேபிட்டல் பிளேஸ்ல வந்துட்டு ஒருத்தன் பாம்பு எடுத்துட்டு வந்து வெடிக்கிற அளவுக்கு இருக்கானா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு அன்சேஃப்டியான ஒரு இடம் அந்த முக்கியமான இடத்துக்கே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ மற்ற இடத்துங்களாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அன்சேஃபே இல்லை அப்படின்றது தோண வைக்குது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி பிஜேபியா இது காங்கிரஸா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு கேள்வியை வந்துட்டு எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. இந்தியாவுக்குள்ள எப்படிடா அதை கொண்டு வரீங்க, அதுவும் டெல்லிக்குள்ள அந்த ஹைலி செக்யூரிட்டி ஏரியாலுமே எப்படி இவங்க கொண்டு வந்தானுங்க, இது எல்லாத்தையுமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டியே இல்லையா நம்ம நாட்டில் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு சம்பவம் தெரிஞ்சு இருக்கிற எல்லா நாட்டு மிகப்பெரிய தலைவர்களுமே சரி, எல்லா மிகப்பெரிய ஆக்டர்ஸும் சரி, மிகப்பெரிய பொலிட்டிஷியனும் சரி, இந்த ஒரு டெல்லியில் நடந்த இந்த பிளாஸ்ட்டை பற்றி எல்லாருமே விசாரிச்சாங்க. அதுக்கான ஒரு ஆறுதல் சொன்னாங்க. இதுல யார் தெரியுமா ஆறுதல் சொல்ல? ஸோ இந்த ஒரு விஷயம் பாகிஸ்தான்லேருந்து இதை பற்றி கன்சிடரே பண்ணல, ஒரு விஷயத்துக்காவது ஆறுதல் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே போஸ்டே பண்ணல. கேட்டாக்கா எங்கள் ஊர்லேயுமே இதே மாதிரி ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு, இஸ்லாமாபாத்தில் வந்துட்டு காருக்குள்ளே இருந்து ஒருத்தன் வெடியை போட்டு விட்டா அந்த ஒரு கார் பிளாஸ்ட் ஆகி எங்கள் ஊர்லேயுமே கிட்டத்தட்ட 10-12 பேர் இறந்துட்டாங்க. மீதி சில பேர் 10க்கும் மேற்பட்டவங்க வந்துட்டு பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. எங்கள் ஊர்லேயுமே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்தியா சொன்னீங்களா அப்படின்றது அவங்க தரப்புலேருந்து கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. இந்தியாவில் நடந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு அது நடந்தது அப்படின்றது சொல்லும்போது இன்னைக்கு ஏகப்பட்ட நாடுகள் வந்துட்டு நாளைக்கு பின்ன இந்தியா வந்து பாகிஸ்தானை பிளேம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இப்பவே பாகிஸ்தான் நாடகம் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவங்க நாடகம் போடுறதுக்கு அவங்களோட சொந்த நாட்டு பொதுமக்களே அவங்க கொள்றதுக்கு துணிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தானை இப்போ எந்த அளவுக்கு ஒரு சீப்பான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒன்று உமர், இதுதான் அவன் மாஸ்டர் பிளானாக இருந்தது. அவனே வந்துட்டு தற்கொலை படையாக வந்துட்டு காருக்குள்ளேயே வெடிச்சு அவனும் செத்துட்டான். அவனோட கூட்டாளிகளாக இருக்கிற 3 பேர் ஷகில், ராத்தர், அப்புறமே ஷாஹின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு 3 பேர் இவங்க 3 பேர் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெட்டாக இருந்திருக்காங்க. அந்த 3 பேரையுமே நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க மூலியமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய ஒரு பிளான் 200 இடங்கள்ல வந்துட்டு நாங்கள் பாம்பு வைக்கலாம்னு இருந்தோம் அப்படின்ற ஒரு பிளானுமே தெரிஞ்சு. அதே போல அந்த ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் கார் அந்த ஒரு கார் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸுமே தெரிய வந்தது. ஸோ இது ஃபர்தரா வந்துட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் இவங்க கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஃபர்தரா அவங்க வந்துட்டு வெளியே எடுப்பாங்க, பறிமுதல் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. இது அடுத்தடுத்து போலீஸும் என்ஐஏவும் அதே போல என்எஸ்ஜி இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த ஒரு பிளாஸ்டுக்கு பின்னாடி ஜெய்ஷ் இ முகமது அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. இந்த அமைப்போட தலைவர் மசூர் அசாத் அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இவர் வந்துட்டு பாகிஸ்தானில் இருந்துகிட்டு இதை செயல்படுத்துறாரு அப்படின்ற ஒரு
விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் அடைக்கலம் கொடுக்குறது பாகிஸ்தான், ஒரு நாடு. ஸோ எப்படி இருந்தாலும் பாகிஸ்தான் வந்து தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்பு பிளாஸ்ட்டுக்கான ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு கம்பைல் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெள்ளாச்சும் இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ இது போல தெரியாத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரே வீடியோவில் கம்பைலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிங்க. இந்த ஒரு பிளாஸ்ட்டை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாகிஸ்தானை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.